வெறும் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையாசியுடன் கூடிய வணக்கம். தாயின் மடியில் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாய் என்னும் தீபம் இந்த உலகில் சுடர்விட்டு எரிவதால் தான் பாசம் என்னும் ஒளி இந்த உலகில் இன்னமும் மின்னி வருகின்றது என்று ஓர் அழகான கவிதை வரிகள் உள்ளன. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பே அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் தமது பெற்றோருடன் வருகை தந்து தங்களது சிறிய வாழ்க்கை விவரங்களையும் தாம் கடந்து வந்த பாதைகளையும் எம்மோடு பகிர்ந்து கொள்வதுதான். அதுபோல இன்றைய தினமும் எமது கலையகத்திற்கு வருகை தந்துள்ளனர் ஓர் அன்பான அழகான பெற்றோர். யார் இந்த பெற்றோர்? இவர்கள் யார் என்று அறிவதற்கு வாருங்கள் அவர்களோடு இணைந்து கொள்வோம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் அப்பா. அம்மா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எனது பெயர் ராஜமலர் பெர்னாண்டோ. எனது ஊர் மாத்தளை. நான் பிறப்பிடமாக கொண்ட மாத்தளையில் தான் படித்தேன். என்னுடன் 8 பேர் பிறந்தார்கள். 3 அக்காமார்களும் 4 அண்ணன்மார்களும். அவற்றில் மூத்த அக்கா ஒரு சகோதரி, அருட்சகோதரி. அவள் சொல்லுங்கம்மா. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். மூத்தவள் அருட்சகோதரி மாட்டினா. மற்ற இருவரும் திருமணம் செய்து இருக்கின்றார்கள். அப்பா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கப்பா. எனது பிறந்த ஊர் அனுராதபுரம். நான் திருமணம் முடித்தது மாத்தளையில் ராஜமலர் பெர்னாண்டோ. இதற்கு ஒரு முக்கிய சந்தர்ப்பம் உண்டு. என்னவென்றால், எனது தந்தையின் மரணத்தில் கலந்து கொண்ட ராஜமலர் அவர்களின் தாயார் என்னை பார்த்ததும் அவர்களுக்கு பிடித்து விட்டது போல். அதனால் அவர்கள் தனது மகளை அழைத்து வந்து எனக்கு காண்பித்தார்கள். இதில் என்ன விசேஷம் என்னவென்றால், எனது தந்தையின் தங்கையின் மகள்தான் இவர்கள். ஆகவே அந்த தமிழில் சொன்னால் முறை மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிகழ்வு அந்த என்னுடைய தந்தையார்ட இறப்பில் நடந்துச்சு. அதன் மூலம் தான் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம். திருமணமாகி முதற் குழந்தை இன்று அருட்சகோதரி மாட்டினா அவர்கள். இருந்தாலும் அவர்கள் அதாவது நாங்கள் 1984 திருமணம் முடித்தோம். அதே ஆண்டிலேயே அவங்க பிறந்தாங்க. எப்படி சொன்னால், அவங்க பிறந்தது 7 மாத குழந்தையாக. கிட்டத்தட்ட அதாவது இன்றைய நாளில் சொல்வதாக இருந்தால், கிலோ கணக்கில் சொல்வதாக இருந்தாலும் கூட 900 கிராம். மிகவும் சிறியது ஒரு குழந்தையாக. மிகவும் சிறிய குழந்தை. அந்த நேரத்தில் சொன்னாங்க 2 ராத்தல்னு. அப்போ இப்போ சொல்கிறதா இருந்தால் 900 கிராம் அப்படித்தான் பிறந்தாங்க. பிறந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய தாயார் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இவங்கள போய் பார்த்தாங்க. அந்த கிளாஸ் ரூமில் தான் வச்சுருந்தாங்க. வச்சிருக்கும்போது அதாவது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் நான் என்ன குழந்தைய வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனோன்னு கேட்டாங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன், வெள்ளை வெளியேறுன்னு அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன். அப்போ இவங்க எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து என்னோட கூட பிறந்த சகோதரிகள் 3, ஒரு சகோதரன். அந்த சகோதரனும் இடைப்பட்ட காலத்தில் இறந்து போனார். அப்போ குடும்பத்துக்கு நான் ஒரு ஆள் தான். இருந்தாலும் என்னுடைய தாயார் அங்கே போய் பார்த்து ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அது எங்கே பிழைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இருந்தும் அந்த நேரத்தில் வந்து போட்டு என்னமோ தெரியாது, நான் வந்து கத்தோலிக்க இதுகளில் வந்து போட்டு ஈடுபாடே இல்லாத ஒரு ஆளாக இருந்தேன். கத்தோலிக்க மதம் தானே மதம். ஆனால் அதில் ஈடுபாடு இல்லாமல் ஈடுபாடுகள் குறைவு. அப்போ அந்த ஈடுபாடுகள் குறைவுன்னபடியாக வந்து போட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, என்னடா இது அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்போ முதல் குழந்தைய எப்படியாவது வளர்க்கணும்,
எந்த தியாகம் செய்தாவது வளர்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்தோம். அதே போல் கிட்டத்தட்ட இவங்களை நான் கொழும்புக்கு கொண்டு வரும்போது இவங்களுக்கு 8 மாதம். அப்போ அந்த 8 மாதத்தில் நாங்கள் இவங்களை கொழும்புக்கு கொண்டுட்டோம். அதில் பின் நிகழ்வுகள் வேறு வேறு இருக்குது. அதுகளை பற்றி இன்னும் கதைப்போம் அப்பா தொடர்ந்து. ரைட். அப்போ அதுக்கு பிறகு வந்து போட்டு இவங்களை கொண்டு வந்ததுக்குன்னு சொன்னால் இவங்க பிறந்த திகதி வந்து 7. அப்போ நாங்கள் இவங்களை அதாவது கொழும்புக்கு கொண்டு வரும்போதும் கிட்டத்தட்ட 7 மாதங்கள் கடந்துருக்கு. பிறந்த 7 மாதங்களுக்கு பிறகு. அப்போ எங்கே பிறந்தாங்க சிஸ்டர்? இவங்க பிறந்த அனுராதபுரத்தில். அனுராதபுரத்தில். சரியா. அப்போ அது கொண்டு வந்த பிறகு பல நிகழ்வுகள் பல கேள்விகள் நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்கிறீங்க. அதனால நான் ஒரு சிலதுகளை வச்சுக்கிட்டு சொல்கிறேன். ஏன்னா இல்லாட்டி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் முழுதையும் சொல்லிட்டா அது பிறகு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிடும். அதுதான். அம்மா இப்போ அப்பா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. இப்போ அம்மா சொல்லுங்கள், இப்போ மகள் வந்து உங்களுக்கு 7 மாத குழந்தையாக தான் வந்து பிறக்கிறாங்க. 10 மாதங்கள் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். 9வது மாதம் தான் எங்களுக்கு பிரசவத்துக்கு ரொம்ப கிட்ட நெருங்குற மாதம். என்ன இறைவன் எங்களுக்கு தரப்போகிற பரிசு, திருமணத்துக்கு மூலமாக எங்களுக்கு இறைவன் தரப்போகிற பரிசு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஆனால் முன்கூட்டியே எங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்குது. இந்த நிலைமையில் அம்மா இதை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு அம்மா? இல்லை, உண்மையிலே 7 மாத குழந்தைன்னு சொல்லக்குள்ள எல்லாருமே சொன்னாங்க பிழைக்காதுன்னு தான். எனக்கு ஒரு நம்பிக்கை கடவுள்கிட்ட மேலே. நான் கடவுள்கிட்ட தான் பாரம் கொடுத்தேன், எனக்கு இந்த பிள்ளைய பிழைச்சி காப்பாற்ற எனக்கு தரணும்னு சொல்லி. அதே மாதிரி எனக்கு அந்த குழந்தை வளர்ந்து நல்லா படிக்கிற ஒரு பிள்ளையாக தான் கடவுள் எனக்கு தந்தார். எங்களோட வீட்டிலேயே நல்லா படிக்கிற பிள்ளை என் மூத்தவ தான். மற்ற 2 பேரும் படித்தவங்க தான். ஆனால் இவளும் எல்லாத்துலேயுமே முதல் பரிசு தான் எடுத்துகிட்டு வருவாள். அதனால் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். நான் வந்து பெருசாக எதிர்பார்க்கையில் என்னென்னா அந்த இவ வந்து பிறந்தது 7 மாதம்ன்றபடியாக இவ்வளோ வளர்ச்சிகள் குறைவாக தான் இருந்ததுனால நான் எதிர்பார்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு கிரேட்டுக்கு வருவான்னு. ஆனால் கடவுள் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று தந்ததுனால நான் திரும்பி கடவுளுக்கு சேவை செய்யணும்னு கடவுள் அனுப்பியிருக்கிறாரு போலன்னு நான் நினச்சி கொண்டேன். எங்களுடைய எதிர்பார்ப்புகள் இல்லை, இறைவனுடையது. இறைவனுடைய திட்டம் வேற, எங்களுடைய திட்டம் வேற. நாங்கள் ஏதோ ஒன்றை நினச்சி கொண்டிருப்போம். இப்போ நாங்கள் நினச்சது சிஸ்டர் பிறந்த நேரம் பிழைக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு சிஸ்டர் ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு அருட்சகோதரி. ஆனால் அவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அதை பற்றிய விவரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கதைச்சி கொண்டு போவோம். அம்மா, சிஸ்டருக்கு நீங்கள் என்ன செல்ல பேர் வச்சு கூப்பிட்டீங்க? என்ன தாலாட்டு பாட்டு பாடினீங்க? அவளை சூட்டின்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம் வீட்டில். ஏன்னா சின்னதாக இருந்ததுனால அவளை சூட்டின்னு கூப்பிடுறதுனால அவள் சூட்டின்ற பேர் தான் அவளுக்கு வச்சது. தாலாட்டுன்னு படிக்கிறது அவளோட அப்பா தான் பாட்டு படித்து தான் தூங்க வைப்பாங்க. அதனால் அப்பாவோட கையிலே கொடுத்துருவேன். அதனால் அப்பா தான் பாட்டெல்லாம் படித்து தூங்க வைப்பாங்க. அப்பா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அம்மா சொல்கிறாங்க மகளை தூங்க வைக்கிறதெல்லாம் அப்பா தான் செய்தாருண்டு. அப்பா தான் இப்போ பெரிய பங்கு வகிச்சிருக்கிறீங்க மகளோட வேலையில், மகளோட வளர்ப்பில். இப்போ அப்பா சொல்லுங்கள், என்ன பாட்டு பாடி நீங்கள் உங்களோட மகளுக்கு, மூத்த மகள் என்ன தேவதை பிறந்த மாதிரி வீட்டுக்கு, அப்போ என்ன பாட்டெல்லாம் பாடினீங்க அப்பா? எப்படி சந்தோஷமாக இருந்தீங்க மகளோட? அதாவது இவங்க தூங்குறது கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. இப்போ அந்த நேரங்களில் வந்து போட்டு என்ன சொன்னால் இவங்களோட தலையில் கையை வச்சு செல்ல கிளிகளாம் பள்ளியிலே கொஞ்சம் பாடுவோமே அப்பா. இப்போ வரமாட்டேங்குது. வரும், பாடுவோம். செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, கன்றின் குரலும்
கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா, எந்த மனதில் பாசமுண்டோ அந்த மனமே அம்மா அம்மா, இன்பக் கனவை அள்ளித்தரவே இறைவன் உன்னை தந்தானம்மா, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. பாட்டு அந்த நேரமே ஏதோ உணர்ந்து பாடி இருக்கீங்க. இன்ப கனவை அள்ளித்தரவே இறைவன் தந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த இன்ப கனவு நீங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க. என்னப்பா இப்ப அனுராதபுரத்துல இருந்த நீங்களும் மாத்தலையில இருந்த அம்மா எப்படி கொழும்புக்கு வந்து சேர்ந்தீங்க? அது ஒரு சோக கதைன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் நாட்டில் நடந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அதாவது அந்த நேரம் வந்து கொழும்பில் என்னுடைய துணைவியாரின் அண்ணன் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்து தாரோம் அப்படின்னாங்க. அப்போ போகிறதுக்கு வழி இல்லை, எங்கே போகிறது எப்படி செய்கிறதுன்றதெல்லாம் வழி இல்லை. பிறகு என்னடான்னா அரசாங்கத்தால் கொடுத்த 450 ரூபாய் காசோட 450 ரூபா காசோட நான் வந்து ட்ரெயின் ஏறினேன் குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வந்து சேர்ந்தோம். சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம், தொழிலுங்கிறது இல்லை. இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் தான் ஒரு இடத்துல எனக்கு வந்து போட்டு ஒரு சின்ன வேலை கிடச்சிச்சு. அந்த வேலையின் மூலம் சம்பாதித்த பணத்தை குடும்பத்தை காப்பாற்றுறதுக்குண்டு நானாகவே முயற்சி எடுத்து செய்து கொண்டேன். கொழும்புக்கு வந்த கதை அதுதான். அம்மா கொழும்புக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ அப்பாவுக்கும் வேலையும் இல்லை, கஷ்டமான சூழ்நிலை, மகளையும் பார்த்து கொள்ளணும். இந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அம்மா குடும்பத்துக்கு? நான் சின்னவங்களுக்கு படித்து கொடுப்பேன், தைப்பேன். அதை வச்சு ஒரு மாதிரி நான் அப்போ அந்த நேரம் மாட்டினா மட்டும்தான் இருந்தா. அதோடு நான் சின்னவங்களுக்கு படித்து கொடுத்து தைச்சி ஒரு மாதிரி காப்பாற்றி கொண்டு வந்தோம். இப்போ திருமணமாகி எத்தனை வருஷங்கள் அம்மா உங்களுக்கு? 40 வருடங்கள். 40 வருடங்கள். இப்போ எந்த பங்கில் இருக்கிறீங்க நீங்கள்? வியாகுல மாதா பங்கில். வியாகுல மாதா பங்கில். இப்போ 3 பிள்ளைகள்னு சொன்னீங்க. இவ்வளோ நேரம் சிஸ்டரை பற்றி நிறைய பேசுங்க. இப்போ மற்ற 2 குழந்தைகளும் ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா, இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 3 பெண் பிள்ளைகள்னு சொன்னேன். அது மூத்தவ இவ. மற்றவங்க 2 பேரும் திருமணமாகி அவங்க ஒரு ஆள் எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே குடியிருக்கிறாங்க, இன்னொரு ஆள் அவங்களோட கணவன் வீட்டில் குடியிருக்கிறாங்க. எத்தனை பேர குழந்தைகள் அம்மாக்கும் அப்பாக்கும்? 2 ஒரு பேத்தியும் ஒரு பேரனும். இப்போ அழகான ஒரு பேத்தியும் பேரனோட உங்களுடைய வாழ்க்கை அழகாக போய்கொண்டிருக்குது. இறைவன் எங்களுக்கு நிறைய வரப்பிரசாதங்களை எப்போவுமே பொழிஞ்சு கொண்டிருப்பார். அந்த வரப்பிரசாதங்களை நாங்கள் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மூத்த மகள் ஒரு அருட்சகோதரி, 2வது 3வது மகள் திருமணமாகி அவங்களோட குழந்தைகளோடு இப்போ எத்தனை கஷ்டங்கள் பட்டாலும் அந்த கஷ்டங்களுக்குள் மத்தியிலும் இறைவன் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவு காலமாக வழிநடத்தி கொண்டு வந்த இறைவன் இதுக்கு மேலே இன்னும் அதிகமாக எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 40 வருடங்கள் என்றது வந்து ஒரு பெரிய காலம். திருமணமாகி 40 வருடங்களை கடக்கிறது. இந்த காலங்களில் திருமணமாகி குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச காலங்களே பிரிகிற குடும்பங்கள் மத்தியில் 40 வருடங்கள் இந்த அம்மாவும் அப்பாவும் தங்களுடைய பிள்ளைகளோடு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் சிஸ்டர் ஒரு ஆளை பற்றி இவங்க சொல்லிகிட்டே வந்தாங்க. இவர் என்னுடைய மகள் அருட்சகோதரி மாட்டினான்ற பெயரை சொல்லிக்கொண்டே வந்தாங்க. இப்போ எங்களுக்கும் தெரிஞ்சு கொள்ளணும், நேயர்களும் தெரிந்து கொள்ளணும் யார் இந்த சிஸ்டர் மாட்டினான்றது. என்ன போல் நீங்களும் எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் யார் என்றதை பார்க்க வாங்க பார்ப்போம், யார் அந்த சிஸ்டர்னு சொல்லி. அன்பின் தலைவா
எந்தன் முதல்வா என்னை வென்று விட்டார். உந்தன் மலராய் ஏற்றுக்கொண்டாய், மனதில் சுமந்து கொண்டாய். என்னை உனதாய் மாற்றியதில் நீ உள்ளம் கவர்ந்து விட்டாய். உந்தன் மலராய் மாறியதில் நான் உன்னில் கலந்து விட்டேன். என்னை உனதாய் மாற்றியதில் நீ உள்ளம் கவர்ந்து விட்டாய். உந்தன் மலராய் மாறியதில் நான் உன்னில் கலந்து விட்டேன். நன்றி 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 நன்றி. அன்பின் தலைவா எந்தன் முதல்வா என்னை வென்று விட்டாய். உந்தன் மலராய் ஏற்றுக்கொண்டாய், மனதில் சுமந்து கொண்டாய். மனதில் நான் கருவானே, அதன் பின் தாயிடம் உருவானே. உன் வார்த்தை எனில் நீ விதைத்தாய், அதனால் உன் குரல் நான் கேட்டேன். உன் மனதில் நான் கருவானே, அதன் பின் தாயிடம் உருவானே. உன் வார்த்தை எனில் நீ விதைத்தாய், அதனால் உன் குரல் நான் கேட்டேன். நீ என் வாழ்வினில் நுழைந்ததனா, நீ என் கரம் பற்றி நடந்ததனா, நீ எந்தன் பெயர் சொல்லி அழைத்ததனா, இன்று நான் உனக்கென பலியானே. நன்றி 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 நன்றி. ஆம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அருட்சகோதரி மார்ட்டினா என்றது யார் என்றது உங்களுக்கு ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க யார் அந்த சிஸ்டர்னு. இப்போ அந்த அருட்சகோதரியை நாங்கள் நேரடியாக கலையகத்தில் சந்திக்கிறதுக்காக கலையகத்துக்கு வந்திருக்கிறாங்க சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். சிஸ்டர், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் அருட்சகோதரி மார்ட்டினா, நல்லாயன் கன்னியர் சபையில் ஒரு கன்னியராக இருக்கிறேன். அதை தவிர்த்து என்னுடைய கன்னியாசிரியாக நான் 18 வருடங்கள் தற்போது நிறைவடைந்துள்ளது. இந்த வருடம் நான் 18 வருஷம் சிஸ்டர் ஆகி. சிஸ்டர், உங்களோட இயற்பெயர் என்ன? இயற்பெயர் அதாவது வீட்டில் எனக்கு வச்ச பெயர் வந்து மார்ட்டினா கான்செப்டா ராஜ் ஃபெர்னாண்டோ. கன்னியாசிரியாக ஆகும்போது எங்களுடைய நொவிஷேட் காலத்தில், நவசன்னியாச காலத்தில் எங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம்தான் வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன பெயர் மாற்றம் இருக்குது. முந்தி முழுசாவே ஒரு புனிதரோட பெயர் வச்சாங்க. பிறகு நாட்டின் நிலவரங்களும் அந்த ஐடென்டி கார்டு பிரச்சனைகளோடு சேர்த்து ஃபுல்லாக இப்போ பேர் மாத்திரே இல்லை. ஆனாலும் என் பேரில் இருந்த கான்செப்டாக அந்த துண்டு இப்போ இல்லை. இப்போ என் பேர் வந்து மேரி மார்ட்டினா ஃபெர்னாண்டோ. சிறிய காலத்தில் சிஸ்டரை நான் சந்திக்கிற போது கான்செப்டான் பேரில் தான் நான் சிஸ்டரை சந்திச்சிருந்தேன். அதனால தான் நான் கேட்டேன் யார் சிஸ்டருக்கு இயற்பெயர் என்னதுன்னு சொல்லி. அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க சூட்டின்னு செல்ல பெயரில் சிஸ்டரை கூப்பிடுவாங்கன்னு. அம்மா சூட்டி, உங்களோட சின்ன மகள் பெரிய மகள் சூட்டி சிறிய வயதில் எப்படி இருந்தாங்க வீட்டில்? ஆனால் அவள் வந்து பெரிய குழப்படி செய்ய மாட்டாள், நல்லா எல்லாரோடையும் பாசமாக தான் இருப்பாள்.
ஆனால் அவள் வந்து சின்னதிலே நல்லா படிப்பாள். பாட்டு போட்டியிலே முதல் இடம் தான் பெறுவாள், பேச்சு போட்டியிலே முதல் இடம் தான் பெறுவாள். அதனால் அவளுக்கு நாங்கள் எங்களோட வீட்டில் இருக்கிறேன்னு அவள் நல்ல செல்லமாக தான் நான் வளர்த்து கொண்டு இருந்தேன். 2 தங்கச்சிமார் வந்த பிறகு கூடி அவள் வந்து நான் விட்டு கொடுக்கையில் என்னென்னா அவள் எல்லா பேச்சும் நல்லா பேச்சு முதலிடம் எடுக்கிறதுனால பரிசில் வந்து பேச்சு போட்டிலே முதலிடம் தான், பாட்டு போட்டிலே முதலிடத்தோடு தான் வீட்டுக்கே வருவாள். அதனால் அவளோட நல்ல பாசமாக தான் நான் இருந்தேன். அப்பா 3 மகள்மார் வீட்டில், இப்போ இந்த 3 மகள்மாரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் உங்களோட வீடு? எப்படி இருந்துச்சு சின்ன காலம்? 3 மகள்மார்ன்னு சொல்கிறத விட முதலும் 2 தான் எனக்கு பக்கத்துலேயே வந்தவங்க. 3வது மகள் வந்து கொஞ்சம் காலம் போச்சு. அப்போ இவங்க 2 பேருன்றபடியாக 2 பேர்லேயும் எந்த விதமான வித்தியாசமும் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா அம்மா ஒரு தையல்காரி. அதனால் இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியான உடுப்பு வாங்குறதோ தைக்கிறதோ அது அம்மாவோட வேலை. இப்போ அதனால் இவங்க 2 பேருக்குள்ளே எந்த விதமான போட்டிகளும் வந்ததாக நான் காண இல்லை. முக்கியம் ஒன்று என்னென்னு சொன்னால், நான் காலையில் வேலைக்கு போனால் மாலையில் திரும்பி வார வரைக்கும் அம்மாவோட பாதுகாப்பில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த 7 வயதுன்னு சொன்ன ஒரு கருத்து இருக்குது தானே, அந்த 7 மாதம் அப்படின்னும் போது 7 வயதில் வந்து இவங்க ஒரு இடத்துல காணாமல் போயிட்டாங்க. எப்படின்னு சொன்னால் காணாமல் போயிட்டாங்கன்னா, இவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு பெண் வந்து அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னதாக சொல்லி இவங்கள கூட்டி கொண்டு போய் இவங்களோட காதில் போட்டிருந்த 2 தோடையும் களவெடுத்துட்டு அந்த இடத்துலையே ஆமர் ஸ்ட்ரீட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து போட்டு அந்தோணியார் கோயிலுக்கு முன்னுக்கு தான் எங்களோட வீடுன்றதை சொல்ல தெரியும். அப்போ ஒரு ஒரு பெண்மணி தான் வந்திருக்காங்க, வந்து கேட்டிருக்காங்க, ஏம்மா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னு. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி தான். அப்போ இவங்க உடனே சொல்கிறாங்களாம், எங்களோட வீடு வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, அந்த கோயில் கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ கொண்டு வந்து விட்டுட்டு எங்களோட வீட்டு வாசல்லையே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இது நான் நினைக்கிற மட்டுக்கு அநேகமாக வியாகுல மாதாவாக இருக்கலாம் இவங்களை அழைச்சிக்கிட்டு வந்தவங்க. ஏன்னா அவங்களோட ஏற்பாடு வந்து போட்டு இவங்கள ஒரு சகோதரியாக மாற்றணும், அதனால இந்த பிள்ளை தொலையக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கணும். அதுக்கு பிறகுல இருந்தால் நான் கொஞ்சம் அந்த சமயத்தில் ஈடுபட துவங்கினேன். இந்த அதாவது இந்த சம்பவம் தான் என்னைய கொஞ்சம் மாற்றுறதுக்கு உறுதுணையாக இருக்கு, முக்கியமான காரணமாக இருக்கு, இன்னும் கடவுளோட நெருங்கி வாரத்துக்கு. ஆமாம் சிஸ்டர், இப்போ அப்பா சொன்னார் உங்களோட முதல் தங்கச்சி உங்களோட ரொம்ப கிட்ட, மற்ற தங்கச்சி சின்னவ. நீங்கள் 3 பேரும் ஒன்றா இருந்த காலத்தில் உங்களால் இது மறக்க முடியாது, எனக்கு இந்த தங்கச்சி ஆக்களோட அம்மா அப்பாவோட இருந்த காலத்தில் எனக்கு இந்த சம்பவம் மறக்கவே முடியாது என்ற ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்கள் சிஸ்டர். என்னுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கும் மூத்த தங்கச்சிக்கும் இடையில் இருந்த இடைவெளி வந்து 5 வருடங்கள். அப்போ அவள் வந்து என் ஃப்ரெண்ட் மாதிரி. எப்போ என்றாலும் என்ன கதை என்றாலும் இன்னும் அப்படித்தான். என்ன என்றாலும் என்னுடைய சகோதரி மூத்த தங்கச்சிட்ட முதல் தங்கச்சிட்டு தான் எல்லாம் கதைக்கிறது. அவவும் அவளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாமே என்னட்ட தான் சொல்லுவாள். எனக்கும் என்னுடைய 2வது தங்கச்சிக்கும் இருக்கிற இடைவெளி வந்து 16 வருடங்கள். அப்போ நான் ஓலெவல் செய்யக்குள்ள தான் 2வது தங்கச்சி கிடைச்சது. ரெண்டுபடியாக எங்களுக்கான காலமண்டு 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்த காலமண்டது ரொம்ப குறைவு. என்னென்னு சொன்னால் 19 வயசுலேயே சிஸ்டராக போகிறதுக்கு போயாச்சு. அப்போ 3 வருடங்கள் தான் வந்து என்னுடைய 2 தங்கைமாரோடையும் இருந்தது அந்த காலம். மூத்த தங்கச்சியோட நல்லா குழப்பம் பண்ணி இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் வந்து அவன் நானும் தான் எல்லாத்துலேயும் சேர்ந்து எல்லா இதுலேயும் இது பண்ணுறது. நான் சில நேரம் வெளியில் விளையாட போடுவேன். எங்களுக்கு பெரிய இடமண்டியில் கொழும்புக்குள்ளே இருந்தபடியாக நான் சில நேரம் விளையாட போவேன். விளையாட போனால் மூத்த தங்கச்சி தான் மம்மிகிட்ட போய் கோல் சொல்கிறது,
வெளியில் போயிட்டா வெளியாக்களோட விளையாண்டு கொண்டிருக்கிறா கூப்பிட்டுடுங்கன்னு சொல்கிறது என்னபடியா பெருசாக எனக்கு அப்படி அவளோட இருக்கிறது தான் ஃப்ரெண்ட் மாதிரி, அவள் என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி. ரெண்டாவது தங்கச்சிக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு கைடு மாதிரி தான். 3 வருடம் தான் நான் அவளோட வாழ்ந்தது. அப்போ இப்பவும் வந்து என்ன பண்ணால் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இல்லையாண்டா அவளோட மேஜர் டிசிஷன்ஸுக்கு ஏதாவது ஒரு கதை அவளோட லைஃப்பில் இருக்கண்டா சொல்கிறதுக்கு தான் அவளோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ 3 பேரும் ஒன்றா சேர்ந்து செய்த குறும்பு வேலைகள் இல்லை. ஆனால் மூத்த தங்கச்சியோடு இருந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை சண்டை பிடிக்கிற சண்டைகள் எல்லாம் இருக்குது. அது மாதிரி சண்டைகள் தான் மூத்த தங்கச்சியோடு இருந்தது இருக்குது. சிஸ்டர் எங்கே படிச்சிங்க? நான் படித்தது குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் கொட்டஹேனையில். கிரேட் 1 இருந்தே A-level வரையுமே அங்கே தான் படித்தது. எங்களோட டேடா சொன்னாங்க அவங்க அனுராதபுரத்துலேருந்து கொழும்புக்கு வந்த பிறகு கொழும்பில் சரியாக கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி. அப்போ குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் கிடைக்கிறது பெரிய கஷ்டமான வேலை. என்னென்னு சொன்னால் அதில் அட்மிஷன் எடுக்கிறது லேசான வேலை இல்லை. ஆனால் எங்களோட அம்மாண்ட சகோதரி மூத்த சகோதரியும் நல்லாயன் கன்னியர் சபையின் ஒரு அருட் சகோதரி. ரெண்டபடியாக மூத்த சகோதரி வந்து அவளோட ரெக்கமெண்டேஷனில் தான் நான் அந்த ஸ்கூலுக்கு போனது. ரெண்டபடியாக தான் அந்த ஸ்கூலுக்குள்ளே போனது. ஆனால் இன்றைக்கு நான் என்னுடைய ஸ்கூல் எனக்கு தந்தது நிறைய அண்டு இன்றைக்கு நான் அதை அனுபவிக்கிறேன். என்னென்னு சொன்னால் லாங்குவேஜோ இல்லைன்னு சொன்னால் ஒரு டேலண்ட்டோ. எங்களோட மாமி ஒரே சொன்னாங்க நல்லா படிப்பான்னு. படிக்கிற எல்லாம் நல்லா படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்ற ஸ்கூல் தான். சிஸ்டர் ஸ்கூலில் படிக்கிற நேரம் நல்லா படிப்பான்னு சொன்னாங்க. நல்லா எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சிஸ்டர் உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன் சிஸ்டர்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கேங்ஸியாக இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன் சிஸ்டர்கிட்ட. சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பார்த்து கொண்டு இருப்பாங்க சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட பேர்களும் வரும் இந்த நிகழ்ச்சியில். கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி. இந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 10 பேர் கிளாஸில். இன்னும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சொன்னேன் நான் சிஸ்டராக போன காலத்துலேருந்தே பயிற்சி காலத்தில் அவங்களோட கண்டாக்ட்ஸ் இருக்கையில். ஆனால் முதல் வாக்குத்தத்தம் கொடுத்து வீட்டுக்கு வந்து அந்த முதல் பூசைக்கே எல்லோரும் வந்தாங்க. அந்தளவு நாங்கள் சரியான ஒற்றுமையான குரூப். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் இந்த அலைத்தல் வீட்டை நான் சின்னன்லேருந்து சொல்லுவேன் சிஸ்டராக போகிறான்னு. ஒரு O-level வரைக்குள்ள மாதிரி சொன்னா போல் என்ன சின்னதுலேருந்து உங்களுக்கு தெரியுமானபடியாக கேங்கோட தான் ஒரே சுற்றுறது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் எனக்கு சரியான பேச்சு என்னென்னு சொன்னால் நீ ஒரே எல்லார்டையும் சிஸ்டராக போகிறேன்னு சொல்கிற. ஒரு நாளைக்கு சிஸ்டராக போகாமல் போனால் கல்யாணம் கட்டுறாண்டேங்க யாரையாவது சிஸ்டரோட ரோபோண்டை கூட்டிக்கொண்டு வந்து கொடுத்து வைப்போமாண்ட ஒரு அந்தளவு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அந்தளவு ஒரு ஒற்றுமை இருந்து என்னத்தை என்னாலும் சொல்லக்கூடிய ஒரு உறவு அவங்களோட. நண்பர்களண்டா எல்லாமே சொல்லலாமண்ட ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு குரூப்பில் தான் நான் இருந்தேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க சிஸ்டரோட சுற்றி. ஆமாம் நேயர்களே, இதுவரையும் நாங்கள் சிஸ்டர் மார்ட்டினாவோட கொஞ்சம் விஷயங்கள் தான் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விடயங்களை மட்டும்தான் கதைச்சு கொண்டு வந்தோம். இன்னும் நிறைய இருக்குது. நாளைய நிகழ்ச்சியில் இன்னும் தொடருவோம். அதுவரையில் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். வெர்பம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறை ஆசியுடன் கூடிய வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சந்திரிகா நெப்போலியன். வணக்கம்.